இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கரூரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். அதாவது திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை. அந்த சண்டையில் ஒருத்தர் இறந்ததுனால அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பந்தக்கால் நடுவாங்க. பந்தக்கால் நட்டு நலுங்கு வைப்பாங்க. பிரச்சனையே அந்த நலுங்கு வச்சதில் தான். இப்போது நலுங்கு வைக்கும்போது 2 பேருக்கும் போட்டி. அதாவது நான் தான் முதல்ல வைப்பேன், நீ தான் முதல்ல வைக்கணும், நான் தான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை. எப்படின்னா, அண்ணன் தம்பி இருக்காங்க. அண்ணனுடைய மருமகனுக்கும் தம்பியுடைய மாமனாருக்கும் தான் இந்த சண்டை வருது. இந்த சண்டை வந்து வாக்குவாதம் அதிகமாக முத்தும் போது என்ன ஆகுதுன்னா, கீழே கடந்த ஒரு சவுக்கு கட்டையை தூக்கி மாமனார் தலையில் ஒரு அடி அடித்த உடனே அவருக்கு காலி. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கேயும் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வருவேன்னா, பொது நிகழ்வாக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப நிகழ்வாக இருந்தாலும் எந்த இடத்துலையும் சரி பெருந்தன்மையோடு பெரியவங்க நடந்துக்கணும். சின்னவங்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கணும். அது ரெண்டும் இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து ஒருத்தர் இல்லை. ஸோ இதில் பாதிக்கப்படுறது யாருக்கு திருமணமோ மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் தான். ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக ஏதோ ஒன்று நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் போன்ற சண்டையில் ஒருத்தர் காலி. இப்போ அங்கே திருமணம் நடந்துச்சா நடக்கலையான்னு கூட தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் வந்து அதை விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த தன்மைன்றது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரொம்ப அவசியம். அதை கடைபிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய்.